ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஸ்டில் நவ் சம் அட்டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு அபுதாபி, துபாய் சைட்லலாம். பட் இருந்தாலுமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களுடைய ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. 1000% பெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. சிட்டியில் இருக்க எல்லா மக்களுமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். துவா செய்யுங்க, சீக்கிரமாக இந்த சுச்சுவேஷன்லாம் சரியாகி மக்கள் எல்லாம் நார்மலுக்கு வரணும்னு சொல்லிட்டு துவா செய்யுங்க. பசங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, ஈத் லீவு. அதே மாதிரி இந்த இயர் அகாடமிக் இயர் க்ளோஸ் பண்ணி லீவ் விட்டாச்சு. இன்னொரு 1 வீக் லீவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட்டுமே வந்து ஆன்லைன் தான் இப்போதைக்கு வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊரில் அபுதாபி, துபாயில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே வந்து வீட்டில் சேஃபாக இருந்து கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் பிரகாரம் இருந்தால் எல்லாருமே 100% சேஃப்டியாக இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. அது போகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. துவா செய்யுங்க, எல்லா நிலைமையும் பழையபடி ஆகணும்னு சொல்லிட்டு. இந்த தடவை ஈது தொழுகை கூட உங்களுக்கு மாஸ்க்குள்ளே மட்டும்தான் தொழுகணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இல்லைன்னா வந்து மாஸ்க்கை ஃபுல்லாகி வெளியே வரைக்கும் ஃபுல்லாக நிறைய இந்த ரோடு சைடு ஃபுல்லாக தொழுகிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இயர் வந்து தொழுகக்கூடாது, மாஸ்க்குள்ளே மட்டும்தான் சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஈதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிகர் தண்டா தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். எப்போ ரம்ஜான் வந்திருந்தாலும் ஒரு 3-4 டைம்ஸ் ஜிகர் தண்டா பண்ணிடுவோம். இதோட டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயரே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஜிகர் தண்டா பால். இந்த பாதி அளவில் நம்ம நல்லா சுண்ட வச்சோம்னா சூப்பரான டேஸ்ட்டான ஜிகர் தண்டா பால் ரெடி ஆயிரும். பாசந்தி, அப்புறம் இது வந்து ஐஸ்கிரீம், மலாய் ஐஸ்கிரீம். இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ லாஸ்ட் இயரே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். மதுரை ஸ்பெஷல் ஜிகர் தண்டா மதுரையில் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதை விட இது 1000% இன்னும் சூப்பராகவே இருக்கும் வீட்டில் செய்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மொத்தமாக நான் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 5 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பாலை சுண்ட வைக்கிறதுல தான் இது இருக்கே. பாசந்தியில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் நான் சுண்ட வச்சு அவ்வளோ குட்டியாக வந்திருக்கு. இந்த தடவை வந்து என் பையன் வந்து ஒரு மிக்ஸ்டு பிளேட்டர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அதில் 2 பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டு பிளேட்டர் மாதிரி நான் வந்து காரம் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு போண்டா, ப்ரெட்டு பஜ்ஜி, அப்புறம் ரொட்டிக்குள்ளே வந்துட்டு நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருந்தோம். கீரை போண்டா பண்ணியிருந்தேன். சமோசா மாதிரி ரொட்டியில் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து என் பையன் ட்ரை பண்ணியிருந்தான் சமோசா மாதிரி ரொட்டியில். இது வந்து சவர்மா பாக்கெட் மாதிரி சும்மா பண்ணி பார்க்கலாமே சொல்லி பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு 2-3 மட்டும் போட்டு ஒரு பிளேட்டர் மாதிரி கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு